Suicide of the farmers, deathful diseases, and migration of the youth from rural to urban area. இந்த பசுமை புரட்சியானது நம் நாட்டில் எத்தகைய பிரச்சனைகளை உருவாக்கியது என்பதை பார்த்தோம். புவி வெம்மையானது, நம் வளங்கள் அழிந்துவிட்டன, கிராமத்திலிருந்து மக்கள் வெளியேறினார்கள், நம் இளைய தலைமுறைகளும் கிராமத்திலிருந்து நகரங்களுக்கு வெளியேறி சென்றார்கள் போன்ற பல வகையான பிரச்சனைகளை இந்த பசுமை புரட்சியால் புகுத்தப்பட்ட இந்த ரசாயன வேளாண்மை மற்றும் பிறகு வந்த அங்கக வேளாண்மை எவ்வாறு ஏற்படுத்தியது என்பதை நாம் நேற்று பார்த்தோம். Yesterday we have seen what is the natural system which is existed in the forest, and that system is a self-reliant, self-nourishing, self-sufficient, self-developing system by which all the nutrients are available to the plant body without any human existence and assistance. அதே போல நாம் நேற்று என்ன பார்த்தோம் என்றால், அடர்ந்த காடுகளில் மனிதர்கள் அங்கு போகாத, காலடி எடுத்து வைக்காத காடுகளில் கூட எத்தகைய உதவியும் இன்றி அங்குள்ள ஓங்கி வளர்ந்த மரங்கள் எவ்வாறு எண்ணிலடங்காத பழங்களை கொடுத்து வந்தன, அங்கு இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு அவற்றை எவ்வாறு தற்சார்புடைய ஒரு அமைப்பாக மாற்றியுள்ளது, அதற்குரிய நீர் மற்றும் நுண்ணூட்டங்கள் எவ்வாறு கிடைக்கப் பெறுகின்றன என்பதை நாம் நேற்று தெளிவாக பார்த்தோம். And we have seen that the soil is totally saturated by all nutrients. Soil is ocean of the nutrients, soil is Annapurna, and what are the claims are done by the agricultural universities are totally false, totally wrong. How the agricultural universities are misguiding the farmer and nation also. மேலும் நாம் என்ன பார்த்தோம் என்றால், நம் மண்ணில் எண்ணிலடங்கான கடல் போன்ற நுண்ணூட்டங்கள் மற்றும் பேரூட்டங்கள் அடங்கியுள்ளன. அவை தற்சார்புடையது. அதனால் வெளியிலிருந்து எந்த ஒரு இடுபொருட்களும் நமக்கு தேவையில்லை என்பதை பார்த்தோம். வேளாண் பல்கலைக்கழகங்கள் இதுவரை கூறிவந்த அனைத்தும் பொய் என்பதையும் நாம் பார்த்தோம். And we have seen what are the nutrients are existed in the soil. They are in non-available form. That means the roots cannot take straight. How to convert non-available to available form, and what is the role of the microorganisms we have seen yesterday. மேலும் என்ன நாம் பார்த்தோம் என்றால், இம்மண்ணில் எண்ணிலடங்காத நுண்ணூட்டங்கள் மற்றும் பேரூட்டங்கள் இருந்த போதிலும் அவற்றை தாவரங்கள், பயிர்கள், செடி கொடிகள் அவற்றை எளிதாக கிரகிக்கக்கூடிய நிலையில் இல்லை என்பதை பார்த்தோம். அவற்றை எளிதாக கிரகிக்கக்கூடிய தன்மைக்கு மாற்றி அமைப்பதற்கு கடவுள் ஒரு அமைப்பை உருவாக்கியுள்ளார். அவை நுண்ணுயிர்களாகும். அந்த நுண்ணுயிர்கள் மண்ணில் எவ்வாறு வரும் என்பதையும் நாம் பார்த்து அறிந்து கொண்டோம். And the variable species of the beneficial effective microorganisms which are actually involved in the conversion process non-available to available, there is a great important role the God has given to these species. நாம் பல நன்மை செய்கின்ற நுண்ணுயிர்களை பார்த்தோம். அவை எவ்வாறு இந்த நுண்ணூட்டங்கள் மற்றும் பேரூட்டங்களை எளிதில் பயிர்கள் கிரகிக்கக்கூடிய தன்மைக்கு மாற்றி கொடுக்கின்றன என்பதையும் நாம் பார்த்தறிந்தோம். And we have seen Deshi cow dung, that means local cow dung, is the best culture of the microorganisms. And what is the role of the Deshi cow in the availability of the all nutrients which are in stage of non-available, and how they are converted in available form. மேலும் இந்த நன்மை செய்கின்ற நுண்ணுயிர்கள் அனைத்தும் எவ்வாறு நம் நாட்டு மாட்டின் சாணத்தில் அடங்கியுள்ளன. இந்த நாட்டு மாட்டின் சாணத்தை மட்டுமே பயன்படுத்துவதன் மூலம் மண்ணில் அதை கொடுப்பதன் மூலம் நம் தாவரங்களுக்கு வளர்ச்சிக்கு வேண்டிய அனைத்து ஊட்டசக்திகளும் எவ்வாறு கிடைக்கப் பெறுகின்றன என்பதையும் நாம் பார்த்தோம். There is a language problem because somebody in the audience cannot listen English also very well. So it is better to interpret every word
with the fillings 100%, so that the best and perfect message should be reached to the audience. ஆங்கிலம் தெரியாதவர்களும் நம் விவசாய அன்பர்கள் நிறைய அதிக அளவில் உள்ளனர். அதனால்தான் இவ்வாறு மொழிபெயர்க்கப்படுகின்றது. நான் எவ்வாறு உணர்ச்சி பூர்வமாக இதை உங்களுக்கு சொல்கின்றேனோ அதே முறையில் அதையும் மொழிபெயர்க்க வேண்டும் என்பதை நான் கருத்தில் கொள்கின்றேன். My mother tongue is Marathi. என்னுடைய தாய்மொழி மராட்டியாகும். Not Tamil. தமிழ் இல்லை. So I can't speak in Tamil. அதனால் நான் தமிழ் மொழியில் பேச இயலாது. But I can listen the Tamil somewhat. ஆனால் நான் ஓரளவு தமிழ் மொழியை புரிந்து கொள்ள முடியும். Because Tamil language is a basic language. ஏனென்றால் தமிழ் ஒரு அடிப்படை மொழியாகும். And oldest language in the whole world. அது எனக்கு தெரியும் பழமையான மொழின்னு. இவ்வளவு கைத்தட்டல் எதுக்கு? தமிழ் எங்க வளர்த்தணும்? Basically, तमिल तो पुरातन लैंग्वेज है, लेकिन उसको बढ़ाया नहीं कोई. इन्होंने नहीं बढ़ाया. You are polluting the language. आप इंग्लिश घुसा रहे हो तो सब घुसा रहे हो. अगर अंग्रेजी नहीं घुसाएंगे ना कभी कभी समझ में आता भी नहीं है. ऐसा नहीं होता. I have seen in Ethiopia, Somalia, Uganda and Kenya, some tribal languages are existed which have a correlation with Tamil language. நான் எத்தியோப்பியா மற்றும் சோமாலியா போன்ற நாடுகளுக்கு சென்றுள்ளேன். அங்கு பழங்குடியினர் சில மொழிகள் பேசி வருகின்றனர். அது தமிழ் மொழியுடன் ஒத்துப்போவதை நான் பார்த்தேன். Because before 15 crore year ago, 15 crore year ago, Indian subcontinent was joined to African once. 15 करोड़ साल पहले हिंदुस्तान अफ्रीका से जुड़ा था. 15 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய இந்திய துணைக்கண்டமானது ஆப்பிரிக்கா கண்டத்துடன் இணைந்துதான் இருந்தது. I traveled 28